எனது தந்தையார் 1945ஆம் ஆண்டு அளவில் பூவாலசிங்கம் புத்தக சாலையை ஆரம்பித்தவர். அதற்கு முதல் அவர் தம்புத்துறை புத்தக கடையில் வேலை செய்தவர். அந்த கடையில் வேலை செய்து அவர் ஒரு சமதர்மம் பேப்பர் வித்த காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட அரசியல், இவர் ஒரு கம்யூனிஸ்ட்காரன் என்று அவரோட தம்புத்துறை அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய உறவினர். அவரோட உள்ள சில அரசியல் இவர் திருநூறு பூசையில் கொள்ளையில் என்று சொல்லி ஒரு சண்டை பிடிச்சி அவரை அதுக்கப்புறம் அவரோட நின்றுட்டு பிறகு சந்தோஷமா இவர் வந்து ஒரு பேப்பர் கடையை ஆரம்பிச்சார். அந்த பூவாலசிங்கம் பேப்பர் கடை, பிறகு பாட்டு புத்தகம் விற்று, அது பிறகுதான் புத்தக கடை நிறுவனமாக மாறினது. அவர் அந்த சின்ன வயதுல இருந்தே ஒரு அரசியல் நோக்கத்தோடையே தான் வாழ்ந்தபடியினால எங்களுக்கு அந்த ஐயாங்கிறத விட அவருடைய நடவடிக்கைகள் ஒரு வித்தியாசம். தனியாக பிள்ளைகளுக்காக வேண்டிய ஒரு சமூக பார்வையோடு தான் அவருடைய வாழ்க்கை அமைஞ்சிருந்தது. அப்போ அப்படியான காலத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. கடை யாழ்ப்பாண பப்ளிக் லைப்ரரி ஏரியாக்குள்ள 3 கடை ஒரே நாளில் ஒரே இரவில் எரிஞ்சது. அப்போ அந்த 3 கடை எரிஞ்ச உடனே எங்கள்ட சொந்த ஊர் நயினாதீவு. அப்போ நயினாதில் உள்ள சனங்கள் எல்லாம் அங்கே ஐயா நயினாதில் பொது தொண்டுகள் எல்லாம் செய்து அங்கே அந்த என்னென்னு சொல்கிறது, இந்த வீடமைப்பு திட்டம், போட்ஸ் அங்கே மேனேஜராக இருந்தவர், மற்றது நயினாதி கோயிலில் உள்ள அன்னதான சபையை ஆரம்பித்தவர், இப்படியான பல வேலைகள் செய்ததால் எங்களோட சனங்கள் எல்லாம் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எங்களோட வீட்டை வந்துட்டுதுகள். அது என்னதுக்கு வந்ததுன்னா அந்த ஒரு அந்த உங்களுக்கு தெரியும், இளவு கொண்டாடுற மாதிரியான ஒரு நிலை, கவலை. அப்போ அந்த டைம்ல எங்களோட வீட்டில் வந்து இருக்கேக்கல திடீரென்று பார்த்தா அது சனங்கள் எல்லாம் வந்து ஒரு முக்காட்டு மாதிரி இருக்குது வீடு முழுக்க. எங்க நயினாதீவுல இல்ல, யாழ்ப்பாணத்தில் எங்கட வீட்டுல, நாங்கள் ஒரு வாடகை வீட்டுல இருந்தாங்க. அந்த வீட்டை வந்து இருக்குது. அந்த நேரம் ஒரு கார் வருது, மைனர் கார். அந்த காலத்துல மேல மஞ்சள் கலர் போட்டு டாக்ஸி அதுல வந்து பார்த்தா ஒரு பெரிய மீன் ஒன்றை கொண்டு வர. என்னன்னு கேட்க சமைச்சு சாப்பாடு போடுறோம், இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆறுதலா இருப்பாங்க, கூழ் வையப்பான்னு சொல்லி அவர் வர்றாரு. இந்த சனங்கள் வந்து இந்த மனுஷன் என்னப்பா இப்படி வருதுன்னு சொல்லி கொண்டு வந்தாக்களுக்கு ஒரு அபூர்வமா இருக்கு. இல்ல இப்ப அவர் கவலைப்படையில ஒண்ணு. அப்ப இந்த கடையங்கிட்ட நான் 3 முறை எரிஞ்சதுன்னு சொல்ற கடை முதல் எரிஞ்சு இப்பதான் வேலை செய்து ஒரு ஒழுங்கு பண்ணிட்டு இருக்கேக்கான் கடை எரிஞ்சு. அப்ப எங்கட காபண்டர் அழுது கொண்டு வாரான், ஐயோ ஐயா கடை எரிஞ்சு. அப்ப நீ அழுற, உனக்கு தானே வேலை வந்திருக்கு, ஏன் அழுகுற? அதுக்கு எவ்வளவு மனப்பக்குவம், அதைத்தான் சொல்றேன். அப்ப ஏன்னடா அழுகுற, இது உனக்குத்தானே வேலை வந்திருக்குன்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் நாங்க யோசிச்சு பார்க்க மற்றவங்களுக்கு அதை பற்றி சொல்ல தெரியாது. இல்ல அது என்ன பிரச்சனைடா, வயசு போக போகத்தான் அதிண்ட விஷயம் விளங்குது. உண்மைதான், யங்ல உங்களுக்கு விளங்கி இருக்கு. அது ஓகே, ஐயா இருக்கிறார் அப்படித்தான் விளங்கு. எங்க இருக்கல விளங்கு இல்லை. அப்படியாக ஒரு பெரிய ஒரு ஆளுமையான மனுஷன் தான். என்னன்னு சொல்ல, அப்ப எங்க தங்கச்சின்ற கல்யாண வீடு அவருக்கு பெருசா செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கும் பெருசா செய்கிறேன்டா பெரிய அது கல்யாண விடண்ட பெருந்தொகை. அப்படியே எங்க அங்க யாழ்ப்பாணத்துல வீரசிங்கம் ஹோல்ல வைக்கிறேன்டா, அது கொஞ்சம் விஐபி ஆக்கள் செய்யற இடம். அந்த நேரம் இப்பவும் தான், அப்பவும் தானே. அப்ப வீரசிங்கம் ஹோல்ல புக் பண்ணி செய்தாச்சு. அப்ப இப்பவும் அந்த ஹோல் இருக்கா? இப்பவும் இருக்கு. கல்யாணம் நடக்குது, கல்யாண வீடுகள், அந்த விசேஷ நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குது, பெரிய ஹோல். ஓகே. அப்போ இது புக் பண்ணி கல்யாண வீடு நடந்த இவர் கொஞ்சம் பார்ட்டியோட யாழ்ப்பாணத்தில் தொடர்பு. அப்போ எங்களுடைய சில ஆட்கள் இவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்று அந்த சிநேகிதமாக இருப்பினுமே அவருடைய அவங்களெல்லாம் பழக்கம் இவங்களெல்லாம் பழக்கம் என்று சொல்லி அந்த எங்களுடைய ஆட்கள் சும்மா ஃப்ரெண்ட் சொல்ற நிலைமை இருந்தாலும் இவர் ஒரு ஸ்டெடி, ஒரு நேஷனல் போட்டவர், எந்த காலமும் ஒரு ஸ்டெடியா தான் இருப்பார். அப்போ நாங்கள் வியப்படுவிக்கிற காலத்தில் இவர் எங்கட சச்சிதானந்தன், ஐயா சச்சிதானந்தன் ஒருத்தர் இருந்தவர். ஒரு சாத்திருக்கு வந்து என்ன அஸ்ட்ராலஜி புக் எல்லாம் பழிக்கிறவர், ஈழ நாட்டுல வேலை செய்தவர். நானும் பார்த்திருக்கேன் பேரு ஐயா சச்சிதானந்தனும். அவர் கேட்டார், சிறியண்ணே எனக்கு ஒரு 5 கல்யாண காட்டு தருவீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், என்னத்துக்கு நீங்க தாங்கள்னு சொல்லி எனக்கு முன்னுக்கு கடகடன்னு எழுதினார். 5 7 முகவரி எழுதி அனுப்பி போட்டு முத்திரி ஒட்டி அனுப்பி போட்டு விட்டுட்டேன். நாங்க ஒருத்தருக்குமே சொல்லி இல்லை. கல்யாணம் விட்டு ஹோல்ல பார்த்தா அமுதலிங்கம் அவர்களுக்கு தான் கொடுத்திருக்காரு. ஓ இல்ல, அவர்கள் எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணினாங்க, அவர் கொண்டே கொடுக்கல, நாங்க முத்திரையில ஒட்டி போஸ்ட் பண்ணினது. அமுதலிங்கம், யோகேஸ்வரன், அது பெரிய மினிஸ்ட்ரி கல்யாணம் விட போயிட்டு. ஏன்னா ஐயா ஒரு கம்யூனிஸ்டா இருந்தாலும் அந்த அந்த மற்ற கட்சிகளால நேசிக்கப்பட்டவரா.
அதான் அந்த தன்மை. அந்த யாழ்ப்பாண பப்ளிக் லைப்ரரி எரிஞ்ச நேரம் இது ஒரு உண்மையா ஒருத்தருக்கும் தெரியாத விஷயம். யாழ்ப்பாண பத்திரிகை யாழ்ப்பாண லைப்ரரி எரிஞ்ச நேரம் எங்களோட நிறுவனமும் எரிஞ்சு போயிட்டு. அந்த டைம்ல இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அமிர்தலிங்கம். அப்ப அந்த நேரம் அப்ப உங்களுக்கு எத்தனை வயசு? அப்ப எனக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 25 27 வயது இருக்கு. துடிப்பான இளைஞன். அப்போ இவர் இந்திரா காந்தி டெல்லிக்கு கூப்பிட்டு இருக்கிறார். இவர் டெல்லிக்கு போயிருக்கிறார். அப்போ டெல்லி பார்லிமெண்ட்ல இருக்கேக்கல கல்யாண சுந்தரம் என்று சொல்லி அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் வடமாநில செயலாளர், அவர் எம்பிஆர். அவருக்கு அமிர்தலிங்கத்தை போய் கண்டு கை கொடுத்துட்டு என்னுடைய தோழருடைய கடை ஒன்று அங்க யாழ்ப்பாணத்துல எரிஞ்சிருக்கு அவர் சொல்லிக்கிறார். அவர் கல்யாண சுந்தரம் ஒன்று உங்களுக்கு தெரியாது, அவர் கம்யூனிஸ்ட், நான் கேள்விப்பட்ட பேரு. அப்ப அவர் அங்க போய் சொல்லி இருக்கிறார், இப்படி எங்களுடைய தோழர் கடை ஒன்று எரிஞ்சிருக்கு, நீங்க தயவு செய்து என்னுடைய கொண்டோலன்ஸ் சென்டர் சொல்லுங்க. இந்த மனுஷன் பலாலியால இறங்கி அங்க எங்கட பலாலியால இறங்கி யாழ்ப்பாணம் போயிட்டு அதுக்குள்ள இறங்கி ஐயாட்ட சொல்லிட்டு போனது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா கம்யூனிஸ்ட்காரன் இதுக்கு போயிட்டு போறாருன்னு. அப்படி அந்த என்னமோ தெரியல, அந்த ஒரு பெரிய அதிர்ஷ்டக்காரன். உண்மை உண்மை உண்மை. இல்ல என்ன மக்களோட பழகிற முறை தானே அதாவது ஏழ்மையிலும் நேர்மைங்கிறது. நான் அது என்னுடைய ஐயாவை நான் சொல்ல விரும்புறேன் இல்லை. நாங்கள் 5 மணிக்கு எழும்பினோம் என்றால் ஒரு எங்கட கொட்டடி எங்கட இடம், இந்த சைக்கிள் ஒரு சடக் சடக் என்ற 2 பக்கமும் கம்பி தான் இருக்கும், கொட்ட பின். அப்ப அது அந்த கொட்டடியில உள்ள அந்த ஏரியாவில் உள்ள ஆட்களுக்கு தெரியும் நான் எழுப்பிட்டேன். அப்படியே கொண்டு போய் அந்த சைக்கிளை இளநாட்டு கம்பெனி சிவல்ல சாத்திட்டு உள்ளுக்கு போய் இளநாடு அடிச்சு அந்த மையெல்லாம் கையில பிடிக்கும், கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு விற்போம். அப்பதான் சுட சுட இல்ல அப்ப வித்தா அந்த டைம்ல 4:30 மணிக்கு 5 மணிக்கு முடியல ஒரு கண்டி பஸ்ஸும் ஒரு ஒரு கண்டி பஸ்ஸும் ஒரு அனுராதபுர பஸ்ஸும் போறது. அப்ப அந்த பஸ்க்குலாம் ஃபுல்லா கிரௌடா இருக்கு. அப்ப அதுக்குள்ள அதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் எடுப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் சிக்கலான டைம், முடிஞ்சா அப்புறம் பார்க்கலாம். அப்ப கடை இல்ல, அப்ப கடை இருக்கு சொல்றேன். இல்ல இல்ல இது நான் சொல்றேன் எங்கட காலத்துல அது எங்கட கடையோட சம்பந்தம். அப்ப பேப்பரை கொண்டே கத்தி கொண்டிருந்தா ஈழ்டான ஒருத்தரும் பண்ண மாட்டாங்க, ஒருத்தர் மூக்குத்தூள் போட்டு இருப்பாரு, காஃபி குடிச்சிருப்பாரு. அப்புறம் டிரைவர் ஸ்டார்ட் பண்ணுவார் வெஹிக்கிள். ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு ஆள் கூப்பிட்டு ஒரு பேப்பர்னா கட்டாயம் 30 பேப்பர் விற்கும். அதுக்கு அந்த 30 பேர் பேசஞ்சர்ஸ் 10 சேம் ஈழ்நாடு 8 சதம் கம்பெனி கட்டணும், 2 சேம் கமிஷன், உங்களுக்கு கமிஷன். அப்ப அந்த பஸ் 2 வெளிக்கிட்ட உடனே பேப்பரை கட்டி அங்க முன்னுக்கு இருந்தது பிருந்தாவனம் ஒரு கடை. அந்த கடையில கொண்டு பார்சலை வச்சுட்டு சைக்கிள்ல திருப்பி யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம். அப்பா ட்ரெயின் வரும் 5:45. அதுல வர்றது தினகரன், வீரகேசரி, டெய்லி நியூஸ், டெய்லி மிரர், தினமின, சிங்கள பேப்பர், தமிழ் பேப்பர் எல்லாம் வரும். எல்லா பேப்பரும் வந்த உடனே அது எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி ஆஸ்பத்திரியில விற்க போவோம். அப்ப ஆஸ்பத்திரியில எல்லா பேப்பரும் கொண்டு போனா எல்லாரும் கொண்டு வாங்க. சிங்களாக்களும் இருந்தாங்க தானே? இல்ல சிங்களாக்கள் ஆர்மி நேவிக்கு நாங்க பேப்பர் எடுக்கிறது. அது நான் சொல்றதெல்லாம் 60. அப்ப தினகரன் விளையாட்டு போட்டி தான் பெரிய ஃபேமஸ். அப்ப வீரகேசரியும் நல்ல சேல்ஸ் தான், ஆனா தினகரன் விளையாட்டு போட்டி அப்ப பெரிய ஃபேமஸ். அதுக்குள்ள வித்து கொண்டு போய்க்கல எஸ்பி ஐயர் ஒரு மாஸ்டர் இருந்தவர், அவர் இங்கிலீஷ் படிப்பிக்கிறவர். அவர் எங்களுடைய பள்ளிக்கூடத்துல ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஃபேமஸ் மாஸ்டர். அவர் போர்ட்ல இருந்திருக்கிறார். நான் பேப்பர் வித்துட்டு போய் அவரை கண்டுட்டேன். நான் டக்குன்னு தெரியாத மாதிரி மற்ற பக்கத்தால போயிட்டேன். அவர் என்ன பார்த்திருக்க மாட்டாரு. என்ன மாசமார கண்டா அவ்வளவு பெரிய மாசமே மரியாதைன்னு மற்ற நான் பேப்பர்ல வித்துட்டு போறேன். அதுல என்ன பிரச்சனை? அது எங்களுக்கு இல்ல தெரியும், அவருக்கு முன்னுக்கு நாங்க பேப்பர். அப்ப போனா எங்களுடைய நான் படிச்சது வைத்தீஸ்வர வித்யாலயம். அந்த எங்களோட பள்ளிக்கூடத்திலே ஒரு முறை இருக்கு. என்னன்னு கேட்டா, ஆறு லேட்டா போறானோ அவர் தான் பள்ளிக்கூடம் கூட்டணும். ஓகே, அநேகமான ஒரு வகுப்பு தான், அந்த எங்கட வகுப்பு மட்டும்தான். அப்ப எங்கட கிளாஸ் ரூம் மட்டும்தான். அநேகமா 99% எனக்கு தான் கிடைக்கும் கூட்டுறது. ஏன்னா நீங்க லேட்டா பேப்பரை வித்துட்டு. அப்போ ஒரு நாள் நான் லேட்டா போய் வெளியில நிக்க, இவர் மாஸ்டர் வாரார். என்ன பார்த்துட்டு உள்ளுக்கு போனா பிரின்சிபல் அறைக்குள்ள சொல்லிட்டு போயிட்டார். அப்ப சிவபாத சுந்தரம் சொல்லி அதிபர் இருந்தவர். அவர் பரமேஸ்வர காலேஜ் பிரின்சிபலா இருந்தவர். அவர்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போயிட்டார். போய் அந்த ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சு எல்லாரையும் கூப்பிட போய்க்கல, என்னையும் அந்த ஃப்ரீபெக்ஸ் பொடியங்களையும் கூப்பிட்டு, நீ போன் சேர்ந்தமா? ஓம் சார்.
சரி என்னட்டு பிறகு போன அப்புறம் அப்படியே எழுதி சொல்லி போட்டா நாளையில இருந்து இவர் லேட்டா வந்தாலும் நீங்க லேட்டன்ட்டு பதியாதீங்க. அதுக்கு பிறகு எனக்கு அந்த பள்ளிக்கூடத்துல அந்த வேலை கிடைக்காம போயிட்டு அப்படி அந்த வாழ்க்கையில அனுபவங்கள் ஆரம்பித்தது பேப்பர் வித்தது. பேப்பர் வித்துக்கு பிறகு நாங்கள் அது சின்ன வயசுல தானே. எத்தனாம் வகுப்பு கிட்டத்தட்ட ஞாபகம் இருக்கா? நான் அப்ப படிக்க 8ஆம் வகுப்புன்னு சொல்லி சொன்னா 1972 மட்டில இருக்கு. 72. ஆனா அது எல்லாம் அந்த டைம்ல எங்களுக்கு ஒரு சந்தோஷமான காலம். மற்றது அப்படியே பாக்கெட்டோட ஒரு நாள் காசோட போக ஒரு மாசம் என்னதுக்கோ பிடிக்கல பாக்கெட் ரொம்ப காசு இருந்திருக்கு எல்லாம் பேப்பர் வித்த காசு. அவர் நிஜர் கடையில கலவெடுத்துன்னு வந்துட்டு அப்படிதானே. அது வந்து பெரிய இஷ்யூவா போயிட்டது. பிறகு அவருக்கு அது தெரிய வந்து பிறகு அது அந்த ஒரு மாசம் யாரும் ஒரு ஃபேமஸா போயிட்டு இப்படி எல்லாம் செய்துட்டு வரவர் ஒரு உழைப்பாளி. அந்த மாதிரியான வாழ்க்கை தான் நாங்க எங்களுக்கு. அதை விட அதாலதான் இந்த தொழில ஐயா காட்டி தந்தது என்னவோ தெரியல. இந்த பூபாலசிங்கம் என்ற பேர் நாங்கள் 1992ஆம் ஆண்டு மட்டும் எங்களுக்கு வடமாகாணத்தை தவிர வேறு ஒரு இடத்தையும் தெரியாது. இந்த இடப்பெயர்வோட கொழும்புக்கு வந்த நேரம் எங்களுக்கு வந்த ஆதரவு வந்து தலைநகருங்கிறத அறிகிறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருந்தது. 92ஆம் ஆண்டு நாங்க கொழும்புல வந்து கடப்புடைக்கு இதுவரை கொழும்புல நாங்க செலவழிச்சுட்டு போறதே ஒழிய வியாபாரம் பண்ணி வரையில. ஆனா எங்களை எங்கேயே கொண்டு போய் விட்டது இந்த கொழும்பு கடை தான். இப்ப முதல் கடை அதான் அந்த மரத்தடி கடை 340 அந்த மரத்துக்கு மேல 340 கடை. அதுக்கு இன்னும் இருக்கு தானே? இருக்குது. அதுக்கு பிறகு என்னுடைய தம்பியார் வந்து வெள்ளவத்தையில ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு இன்னொரு தம்பியார் லண்டன்ல ஆரம்பிச்சது. எல்லாம் பூபாலசிங்கம் தான். அதுதான் அந்த எங்களோட பேர். மற்றது சகோதரங்கள் உங்களுக்கு 8 பேர், 4 ஆம்பளை 4 பொம்பளை. ஒரு தம்பியார் ஒரு ஆள் ரஷ்யாவில் படிக்க போன இடத்துல அவருக்கு பிரெயின் டியூமர் வந்து ரஷ்யாவிலே தவறி பிறகு அவர் பொடி இலங்கைக்கு வந்து அப்ப ஐபிகேஃப் கேட்க யாழ்ப்பாணத்துல அந்த கிரிமினேஷன் நடந்தது. அந்த டைம்ல எஸ்கே ராஜன் அவர்கள் அங்க மணிக்குரல் என்ற ஒரு ரேடியோ ரேலங்கி 2 பேரும் அந்த ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு பிறகும் மரண அறிவித்தல் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த செத்த வீட்டுக்கு வந்த கிரௌட் வந்து அது இன்னும் தெரியல. அதெல்லாம் அந்த மீடியாக்களுடைய அந்த நேரமே அந்த மணிக்குரல் பவர். அப்ப பார்த்தா ஆளால சுந்தரம் வந்து நிக்கிறாரு, எங்கட சரணபவன், மற்றது யாரு சோப்பா, அப்படி அந்த எல்லாரும் வந்து பேராசிரியர் சண்முகதாஸ் எல்லாரும் வந்து நிக்க இவ எல்லாரும் என்னடா அவங்களுடைய செத்த வீட்டுக்கு வரணுமேங்கிற ஒரு அந்த அதெல்லாம் ஒரு பெரிய அதோட கொடுப்பனவு எங்களுக்கு. இப்ப நாங்கள் சிவத்தம்பி சாரோ அல்லாட்டி கைலாசபதி சாரோ அல்லாட்டி யார டாக்டர் நந்தியா இருக்கட்டும் அல்லாட்டி செங்கியாலியனா இருக்கு அண்ணே என்ன மாதிரி ஓசி பேப்பர் படிக்க வந்துட்டேன்னு பேர் டெஸ்மேர் அது எங்களுக்கு பூவாளர் லைசன்ஸ் தந்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த இல்ல அதானே அந்த தன்மை. டொமினிக் ஜீவா இருக்கிறார். அவர் கோயிலுக்கு போனாரு போயிலையோ தெரியல, பூவால் செந்துக்கு வராத நாள் கிடையாது. உண்மை. காலம்புரை வந்து ஈழநாட்டுல துவங்கி கடைசியா தினகரண்ட வரி விளம்பரம் மட்டும் படிப்பார். அதுக்கு பிறகு கல்வி ஆழ்ந்தவுடன் குமுதம் உண்டு எல்லா பத்திரிகைகளும் படிப்பார். ஆனா அது எங்களுக்கு அதெல்லாம் ஒரு சந்தோஷமான நிகழ்வு. உண்மைதான். இல்ல நீங்க அந்த அளவு உரிமையோட ஒரு மனிதன் வந்து படிக்கிறதுக்கு யாழ்ப்பாணத்துல ஒரு இடம் இல்லையா? அப்ப அறிவு பசி என்று சொல்றது சாதாரணமான விஷயம் இல்லை. மற்ற அந்த காலத்துல அறிவு பசி உள்ள ஒவ்வொருத்தருக்கும் கடைசி மட்டும் பொருளாதார பிரச்சனை இருக்கு. உண்மை உண்மை. அது ஒரு பெரிய இப்ப எழுத்தாளர்கள் எல்லாரும் ஒரு ஏழை சூழல்ல தான் வாழ்ந்து கொண்டு ஏழைக்கு அப்பால வந்து சரிதான். ஏன்னா இப்ப அவர்களால வந்து சில நேரம் புத்தகம் வாங்க முடியாமல் இருக்கிறது. யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் யாழ்ப்பாணத்தில் உள்ள சமூகம் வந்து ஒரு கல்வி பாரம்பரியத்தை கொண்ட இடம். அப்ப அவங்களுக்கு எந்த காலமும் பொருளாதார பிரச்சனை மிக முக்கியம், மிக பிரச்சனை. அது வந்து இந்த பத்திரிகைகள் எனக்கு செங்கியாளின்னு சொல்லுவார். அந்த பின்னேரத்துல தான் போய் நிக்க ஐயா கூப்பிட்டு அந்த ஆனந்தவுடன் குமுதம் எல்லாத்தையும் கொடுப்பாராம்.
வெள்ளனை கொண்டு வந்து தந்துட்டு இவர் ராவா கொண்டு படிச்சுட்டு கொண்டு வந்து கொடுக்குறதுதான் எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அந்த குடுக்கிற மனம் இருக்குதானே இல்ல. நான் உண்மையா அந்த விஷயத்த உங்களையும் நான் பாக்குறேன். நான் வந்து இப்ப 2000 நான் நினைக்கிறேன் 98 இருந்து உங்களோட பழகி கொண்டு வரேன். அப்ப வந்து அந்த விஷயத்த நான் பாக்குறேன். இப்ப வரலாம் நீங்க மேல வந்து பூபால சிங்கத்துக்கு மேல ஒரு ஹோல் ஒன்று வச்சிருந்தீங்களே, ஞாபகம் இருக்குது. கே சிவகுமார் அந்த பாராட்டு விழா இந்த கடைக்குள்ள நான் இருக்கிறேன்டா ஜெயாண்ட பங்களிப்பை நான் எந்த காலமும் விட முடியாது. மற்றது கம்பன் கழகம் வந்து எனக்கு வந்து செய்த உதவிங்கிறது இன்றைக்கும் நான் இந்த சீட்ல இருக்கிற பெருமை கம்பன் கழகம் செய்த உதவி. அது என்னண்டா ஜெயாண்டையில உள்ள ஒரு மிகப்பெரிய சிறப்புண்டா மனிதனுடைய உணர்வுகளை புரிஞ்சு அந்த உணர்வு பூர்வமா நடக்கக்கூடிய ஆள். அது மட்டும் இல்ல மனித நேயம்ங்கிறது நான் ஒருத்தருக்கும் காண இல்லை. நான் என்னுடைய எத்தனையோ இடதுசாரியில உள்ள பெரும் உச்சமான ஆக்கள் எல்லாம் கண்டிருக்கிறேன். அவைகள் புலையானவைகள் என்று நான் சொல்ல இல்லை. ஒரு நட்புங்கிறத புகணுற தன்மை ஜெயராஜில இருக்கிற ஒரு பெருந்தன்மை நான் வேறு ஒருத்தட்டு நான் காண இல்லை. முரண்பாடா என்னோட எல்லாம் வந்து கதைப்பினும் எத்தனையோ விஷயங்கள். ஆனா நான் அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு டொமினிக் ஜீவா சொல்லுவார், இடையே உன்னையும் என்னையும் கம்யூனிஸ்ட் கம்மன் கழகத்துக்கு வால் பிடிக்கிறேன்னு சொல்றாங்கன்னு சொல்லுவார். ஆனா அது ஜீவானே அது அவர் சொல்லுறவன்னு சொல்லட்டு உங்களோட நேசிப்பு என்னவோ எனக்கு தெரியாது, என்னுடைய நேசிப்பு அதை விட்டு மாறாதுன்னு. ஏனென்றா எனக்கு ஒரு கம்பன் கழகம் ஒரு அங்கம் என்னன்னு கேட்டா நான் அதுக்குள்ள வேறு உண்டின மாதிரி பழகிட்டேன். அப்ப எப்ப இங்க வந்து திறந்தீங்க? 1992. ஓகே, முதலாவது கடை அது. பிறகு அதுக்கு பிறகு இந்த கடை 2005 திறந்தாங்க. அதுக்கு இடையில தம்பியார் வெள்ளவத்தையில ஒரு கடை திறந்தவர். அப்ப எல்லாரும் ஒன்றாத்தான் பேர்ல போய்கொண்டிருக்குது. சரி, இதுல வந்து முக்கியமான விஷயம், நீங்க இந்த நட்புகளை பற்றி சொன்னீங்க. இங்க வாசகர்களோ அல்லது எழுத்தாளர்களோ உங்களோட மிகவும் அன்பாக தொடர்ச்சியாக அப்படி பழகி வருகின்றார்கள். இப்ப அதுக்கு ஒன்று உங்களுடைய அந்த அன்பு, அந்த பிணைப்பு, அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து இங்க எல்லா நேரமும் எல்லா எழுத்தாளர்களும் வந்து வாசிக்கக்கூடியதா இருக்கா? நீங்க அப்படி ஒரு திறந்த மனதோட இருக்கிறீங்களா? இல்ல, எங்களோட இப்ப திறந்த மனதோட இருந்தாலும் இங்க உள்ள சூழல் அப்படி இல்லை. 100% அப்படி. யாழ்ப்பாணத்துல இந்த பத்திரிகை வாசிக்கிற ஒரு 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 கிட்டத்தட்ட காலையில இருந்து ஒரு 10 மணி மட்டும் பத்திரிகை வாசிக்கிற கலாச்சாரம் கொழும்பில கடையில வந்து வாசிக்கிற நிலப்பாடுகள் இல்லை. அது மட்டும் இல்லை, மற்றது யாழ்ப்பாணத்துல எங்கள்கிட்ட புத்தகம் படிச்சு புத்தகம் பார்த்த ஆக்கள் அந்த நேயத்தோட வரையினுமே ஒழிய அந்த ஒரு குரூப்பா செய்யுது அது இருந்து படிக்கக்கூடிய சூழல் இல்லை. ஆரம்பத்துல நாங்கள் ஏதாவது ஒரு அமைப்பு மாதிரி சந்திப்பு மாதிரி நடத்தி இருக்கலாமோ தெரியல, அதை நான் தவற விட்டுட்டேனோ தெரியல, அதை நான் இப்ப யோசிக்கிறேன். ஆனா இப்ப அந்த ஒரு நிகழ்வுக்கு வந்து தன்னை ஸ்பெண்ட் பண்ணி பாவிக்கிற சூழல் எல்லாம் என்னடா எல்லாம் மாறி போயிடுது. இப்ப வந்து சரி, இப்ப நீங்க என்னென்ன புத்தகங்களை நீங்க பதிப்பிச்சுக்கிறீங்க? கிட்டத்தட்ட எத்தனை புத்தகம் பதிப்பிச்சுக்கிறீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் பதிப்பிச்சிருக்கிறோம். ஆனால் இப்ப உள்ள சூழல்ல புத்தக சந்தைப்படுத்தல் மிக குறுகி கொண்டுதான். என்ன காரணம்? இப்ப வந்து நீங்க என்ன இதுகள் வந்ததா? காரணத்துக்கு கன காரணங்கள் இருக்கு. முதல் வந்து அரசாங்க மானியம் கிடைச்சது எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் லைப்ரரிகளுக்கும். இப்ப ஒரு கடந்த ஒரு 15 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து ஒரு விதமான மானியங்களும் பள்ளிக்கூடங்களுக்கோ அல்ல லைப்ரரிகளுக்கோ கொடுக்க இல்லை. இது தமிழ் புத்தகங்களுக்கு மட்டுமா? எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும். அதே நேரத்துல 15 வருஷமா இல்லையா? 15 வருஷமா அந்த பெரிய தொகையா கொடுக்குற முந்தைய எல்லா லைப்ரரியும் வாங்க இல்லை. ஆனால் அந்த யூசிபிசி லைப்ரரிகளுக்கு அவங்களுக்கு வருடம் ஒரு எலோகேஷன் அவங்க தங்களோட ஃபண்டில் ஒதுக்குறவங்க அவையல் வந்து இப்பவும் எடுத்துக்கொண்டு யூசிபிசி ஏர்பன் கவுன்சில், முனிசிபல் கவுன்சில், மற்றது பள்ளிக்கூடத்திலும் சில நம்பர் 1 அதாவது வந்து கொலிஜஸ் உள்ள பள்ளிக்கூடங்கள் தங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு ஒரு தொகை ஒதுக்கி வேண்டியமே ஒழிய அந்த முன்பு வேண்டின மாதிரியான ஒரு வளமையான ஒவ்வொரு வருஷமும் இவளுக்கு 10,000 25,000 எலோகேஷன் கிடைக்கும். அந்த காசுக்கு வந்து எடுக்கிறது மட்டக்களப்பில இருந்து, கண்டியில இருந்து, யாழ்ப்பாணத்தில இருந்து வந்து எடுத்த ஒரு காலங்கள் இருந்தது. அதான் அந்த நேரம் எனக்கு சாகித்ய மண்டல பரிசு கிடைச்ச நேரம் படம் செய்யும் தேசத்துக்கு அது வந்து இங்க கொள்வனவு செஞ்சுட்டு போவாங்களா? அப்படியான ஒரு சூழல் இருந்தது. இப்ப வந்து வெளிநாடுகள்ல இருந்து வந்து தனிப்பட்ட ஆக்கள் தான் ஒரு பல்கா வேண்டிட்டு போற ஒரு சூழல் இருக்கு. இங்கத்தைய ஆக்களுக்கெல்லாம் வேண்டக்கூடிய சூழல் இல்லை. இங்க ஒரு ஹை லெவல்னு சொன்னா ஒரு உயர்ந்த பதவியில உள்ள வாசகர்கள் எங்களுக்கு தெரியாது.
அப்ப உங்களோட பிசினஸ் வந்து குறைஞ்ச மாதிரி விளங்குதா உங்களுக்கு? அப்படியா? பிசினஸ் இப்ப புத்தக வியாபாரம் நியாயமா குறைஞ்சுதான் போயிட்டு. ஆனா இப்ப ஸ்கூல் ஸ்டேஷனரி ஐட்டம் போகும், ஸ்டேஷனரி போகும், ஸ்கூல் ஐட்டங்களும் இப்ப மாறிக்கொண்டு வருது. புதிய சிலபஸ்கள் வர்றபடினால இனி அது இந்த இவ்வளவு கம்ப்யூட்டர் டைப் பண்ணிட்டு போறாங்களா? அப்படி என்று இல்லை, இவ்வளவு காலமும் அந்த பயிற்சிகள் எல்லாம் விற்கிறது எங்களுக்கு ஒரு முக்கியமான வியாபாரமா இருந்தது. இப்ப இந்த பயிற்சிகள் விற்கிற கடையெல்லாம் புத்தக கடை தான் போட்டு வச்சிருக்குது. ஆனா அங்க வேற ஒரு நவல்ஸோ அல்லாட்டி இந்திய புத்தகங்களோ மற்றது புற வெளியீடுகளோ அல்லாட்டி சஞ்சிகைகளோ இல்லை. ஆனால் அதுகள் விற்க முடியாது என்று கேட்டால் அது ஒரு குறிக்கப்பட்ட ஆட்கள் தான் வந்து வேண்டது. அப்ப அந்த அந்த அது சம்பந்தமான வியாபாரம் எங்கள்ட இப்ப வந்து முந்தி கதை புத்தகங்கள் எல்லாம் நல்லா விற்கும். கதை புத்தகங்கள் இப்ப ரொம்ப குறைவு. அப்ப கொஞ்சம் லேடிஸ் தான் இந்த ரமணிச்சந்திரன் மாதிரி புதிய ரமணிச்சந்திரன் குறைஞ்சாலும் அதே ஸ்டைல்ல எழுதுற புத்தகங்களை வேண்ட ஒரு முறை இருக்கு. ஆனால் புத்தகங்களோட விலை ரொம்ப கூடி போச்சு. அதாவது வந்து இந்தியாவில இருந்து வர ஒரு புத்தகம் இன்றைக்கு 6.5 மடங்குக்கு மேல வந்துச்சு. 2 மடங்கு தானே கொடுப்பீங்க? 3.5 மடங்கு கொடுப்பீங்க. இப்ப 6.5 மடங்குக்கு வந்துட்டேன்னா 18% வெட் கட்ட வேண்டியது. அந்த வெட் அது புத்தகத்துக்கும் போட்டுட்டாங்க வெட். அதாவது வந்து இப்ப இந்த அரசாங்கத்தினுடைய இந்த யார் இவங்களா போட்டது? அனுரகுமார திசாநாயக்க ஏற்கனவே வந்துட்டு ரணில் விக்ரமசிங்கவா? ரணில் விக்ரமசிங்க காலத்துலதான் ஆரம்பிச்சது கடை. அதுவும் அவருக்கு இறுதி காலகட்டத்துல இந்த IMF வந்து எல்லாத்துக்கும் 18% வரி போடணும்னு சொல்லியிருக்க புத்தகத்தை தான் நிப்பாட்டி தாரன்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருந்தாலும் அது செய்யக்கூடிய சூழல் இல்லாம போயிட்டுது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இப்ப இலங்கையினுடைய அந்த மாபெரும் கடன் அடைக்கப்பட்டு வார நேரங்கள்ல இந்த மெடிசினையும் புத்தகங்களையும் கை வைக்க மாட்டேனும். அது எப்ப என்ற கேள்வி இருக்கு, அது சொல்ல முடியாது. அது இப்படி ஒரு கதையா ஓடிக்கொண்டிருக்க சொல்ல முடியாது. இப்ப அரசாங்கத்தை கட்டியே ஆக வேணும். என்னன்னா இப்போ ஃபுட்லயும் புத்தகத்திலையும் கை வைக்க கூடாது. என்னன்னா அது ரெண்டும் அத்தியாவசியம். நான் அதிக உலகத்துல எங்கேயும் புத்தகத்துக்கு வெற்றங்கிறது இல்ல. மற்றது இலங்கையிலும் இதுவரைக்கும் இல்லை. இப்ப அண்மையில வந்திருக்க ஒழிய அதை பற்றிய பல விமர்சனங்கள் இருந்தாலும் சூழ்நிலை காரணமாக அதை நிவர்த்தி செய்ய முடியாத சூழல்ல இருக்கு. ஆனா வந்து இப்ப நீங்க எழுதி கொடுத்தீங்களா உங்களோட பதிப்பாசிரியர்கள்? எங்களுக்கு புத்தக வியாபார சங்கம் இருக்கு, புத்தக இம்போர்ட்டர் சங்கம் ஒன்று இருக்கு. அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அரசோட ஒரு பெரிய தர்க்கங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அரசுக்கு விரும்பினாலும் செய்ய முடியாத சூழல்ல அரசு இருக்கு. இப்ப என்று கேட்டா பொருளாதார நிலையில இருக்கிற பின்னடைவுகள். ஆனா எப்ப டொலர் வரும் தெரியாத ஒரு சூழ்நிலையில எவ்வளவு காலத்துக்கு இதை இழுத்தடிக்கிற பிரச்சனை ஒன்று இருக்குது. வியாபாரிகள் வந்து பொதுவா வியாபாரிகள் வந்து அவட என்ன நிலைமையா இருக்குது? இங்க வியாபாரிகளுடைய நிலைமை எப்படி இருக்குது? நீங்க சி ஸ்ட்ரீட்ல இருக்கிறீங்க, எப்படி இருக்குது அவர்களுடைய வியாபாரம்? மறுபடியும் இப்ப கொழும்ப பார்த்தா எங்களுக்கு ஒரு வறுமையான தேசம் போல தெரியல. இல்லை, இன்றைக்கு கொழும்பில் இல்லை. இன்றைக்கு நீங்கள் ஒரு நகைக்கடைக்குள்ள போயிருந்தால் அந்த நகைக்கடையில் இருக்கிற க்ரௌடை பார்த்தீங்கன்னா இது ஒரு பஞ்ச நாடாண்டு யோசிக்க வேண்டிய ஒரு சூழல்ல தான் இருக்கு. அது ஒரு பக்கம் இங்கே எந்த காலமும் இருக்கத்தான் செய்யுது. அதே நேரத்தில் கொழும்பை பொறுத்த மட்டும் ஒரு 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 வைஃப் ஹஸ்பண்ட் எல்லாம் உழைச்சி கொண்டு ஒரு ஐரோப்பிய ஒரு கலாச்சார ஸ்டைலில் வாழ்கிற ஒரு நகரம் மாதிரி மாறி இருக்கு. அதுக்குள்ள மிக கடுமையாக உழைச்சி மிச்சம் பிடிச்சி தங்களோட ஊருக்கு கொண்டு போற க்ரௌடும் அதுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த க்ரௌடை விட இந்த எளிமையாக நான் நினைக்கிறேன். இப்ப இன்றைக்கு அண்மையில இறக்குமதி செய்யப்பட்ட புது கார்கள் தான் ரோட்ல ஓடிட்டு இருக்கு. என்னென்று ஒரு சாதாரண வியாபாரி எல்லாம் யோசிக்கிறாங்க, இந்த கார் நாங்க வேண்டலாமான்னு நினைக்கிற காலகட்டத்துல கூட அந்த கார் வலு டிமாண்டா வித்து கொண்டுதானே இருக்கு. அப்ப அதுக்கும் ஒரு ஆட்கள் இருக்கு. அது என்னன்னு நீங்க கேட்கறது எனக்கும் என்னால சொல்ல முடியல. அப்படி ஒரு மயக்கமான ஒரு நிலைமையில ஓடிக்கொண்டிருக்கு. ஆனா அடுத்த வந்து எப்படி இருக்கு இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகள்? நீங்க வந்து உங்களுக்கு ஏழுமானதை சொல்லலாம். இல்ல, இப்போ உள்ள அரசாங்கம் வந்து செய்து கொண்டு போற வேலைகள் எல்லாம் மிக பாரிய அளவில் இந்த அனுபவிச்சு இந்த நாட்டில் சூறையாடிய ஒரு சமூகத்தினுடைய நிலப்பாட்டை ஒரு சீர் செய்யறதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிற மாதிரி நடந்து கொண்டு போறது மிக வரவேற்கத்தக்க விஷயம். அப்படித்தான் இந்த நாட்டுல வர வேணும். ஆனா எங்களுடைய காலத்துல அப்படி இருந்த நாட்டை கொண்டு வர்றதுக்காக வேண்டி இப்ப இந்த நாட்டில
மிகப்பெரிய மோசமான சூழல்கள் எல்லாம் உருவாகிட்டு. அந்த சூழல்களை நிவர்த்தி செய்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த சூழல்களை நிவர்த்தி செய்கிறதுக்காக வேண்டி இவர்கள் போராடி கொண்டிருந்தாலும் சமூக அளவில் இந்த அளவில் அதுக்கு வரவேற்பு கிடைக்குமோ கிடைக்காதோங்கிறதையும் அவர்கள் பார்த்து கொண்டுதான் நடக்க வேண்டிய ஒரு சூழல்ல அரசு போய்கொண்டிருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதா? இப்ப சமூகம் இப்ப ஒரு பக்கம் பார்ப்போம், நீங்க தொடர்ச்சியா பார்த்து கொண்டுக்கிறீங்க. இப்ப ஆரம்ப காலத்துல ஜனாதிபதி தேர்தலில் அள்ளி கொடுத்தாங்க வாக்குகளை, திரும்ப பாராளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, இல்ல பாராளுமன்ற தேர்தலையும் அள்ளி கொடுத்தாங்க, உள்ளூராட்சி சபை தேர்தலில் நல்லாவே குறைஞ்சிச்சு. அது என்ன காரணம்? அது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டால் ஜெனரல் எலெக்ஷன் போய், அதாவது அந்த பொது எலெக்ஷன் நடந்த நேரம் மிக, அதாவது பெட்ரோல் தட்டுப்பாடு, கியூ, காசு இல்லை, இந்த பிரச்சனையில இருந்தது. இந்த அரசினுடைய நடவடிக்கையில இந்த பொறுப்பை காட்டுறதுக்கு வழி இல்லாம இருந்தது. அந்த நேரத்துல அதாவது இந்த அனுரகுமாரதுங்கனுடைய அரசியல் கொள்கை பரப்பு இந்த நாட்டில ஒரு ஈர்க்கப்பட்டுட்டு, அந்த பேச்சு நடைமுறைகள்லாம் ஈர்க்கப்பட்ட உடனே பொறுப்பால போட்ட ஓட்ஸ் இருக்கல்லோ, அது அவருக்கு ஆதரவாக விழுந்த ஓட்டு இல்லை, பொறுப்பால விழுந்த ஓட்டு. அந்த பொறுப்பால விழுந்த ஓட்டுன்ற மெஜாரிட்டி திடீரென்று எப்பவும் மாறும். அது நம்பிக்கையான ஓட்டு இல்லை. ஆனா அப்படி ஒரு ஓட் கிடைச்சதெல்லாம் இவர் பதவிக்கு வரக்கூடியதா இருந்தது. ஆனா அதுக்குள்ள அவையிலும் நியாயமான நெட்வொர்க் தங்களோட அரசியல்ல செய்திருக்கணும். இல்லாட்டி இவ்வளவு தூரத்துக்கு பதவிக்கு வந்திருக்க முடியாது. வந்ததுக்கு பிறகு இந்த நாட்டில் என்னென்னவெல்லாம் பழைய அரசியல் பெருந்தலைவர்கள் செய்திருக்கிறார்கள் பெரிய ஒரு கட்டுக்கோப்பை உடைச்சு தள்ளிவிட்டு, அது ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயத்த அவங்க கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கிராம லெவல்ல அவங்க கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்றதுல கிரவுண்ட் லெவல்ல ஆட்களும் இருக்கிறாங்க அனுசரிச்சு போறதுக்கு. ஆனா அவங்கள எல்லாரும் ஏற்பினுமான்றது இல்லை. ஏன்னு கேட்டா இது ஒரு மேல்தட்டு வர்க்கத்தின் நாடு. இல்ல என்னடா, நீங்க சொன்ன அப்புறம் எனக்கு ஒரு ஆச்சரியம் வருது. என்னன்னா, இப்ப இவ்வளவு காலமும் ஏவிபி இருந்தது சரியா, ஆனா இப்படி ஒரு பாய்ச்சல் இல்ல. திடீரென்று நீங்க சொன்னது போல முந்தைய அரசாங்கத்தின் வெறுப்பின் காரணமாக இந்த பாய்ச்சல் ஒன்று பாஞ்சிருக்குது. ஆனா இவ்வளவு பாய்ச்சல் ஒன்று பாயக்கூடிய அளவுக்கு என்ன நடந்தது? அந்த அளவுக்கு வெறுப்பு. அதாவது எப்படி சொல்லணும்னு சொல்லி கேட்டா, அதாவது கொழும்பு காலி மாத்தரை போல சிங்கள சமூகங்கள் உள்ள பகுதிகளில் எந்த அளவுக்கு ஆட்சியாளர்கள் வெறுப்பு இருந்ததோ அதே அளவு வெறுப்பு தமிழ் பகுதிகளில் இருந்த தமிழாட்சியாளர்களும் இருந்தது. அப்ப இந்த ரெண்டு வெறுப்பும் சேர்ந்து ஒரே தரமாக பாய்ச்சல்லாம் இந்த அவைகளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. அதுல என்ன பொறுத்த மட்டும் அனுரகுமார துங்காவுக்கு அனுரகுமார திசநாயக்கா அவர்களுடைய வெற்றி அவர் அந்த கடைசி அந்த வெற்றிய வெளியிலேக்குல எனக்கு நாங்கள் வென்றதை விட யாழ்ப்பாணத்துல 3 சீட் எடுத்தோம். அதுதான் எங்களுக்கு பெரும் வெற்றி. ஏன்னு கேட்டா அதுக்கு பிறகு அவையோட கொள்கைகள் இப்படி யாழ்ப்பாணத்திலும் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று அவையோட பெரும்போக்கில இருந்து மாற்றத்தை கொண்டு வந்தாலும் என்ன மாதிரி நடக்க போறார்கள் சொல்ல முடியாது. ஆனா மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கு இந்த அரசியல் வாக்களிப்பு. அது நல்லது என்று யோசிக்கிறீங்களா? நல்லதா நடந்தால் நல்லது, நல்லதா நடக்க வேணும். அதை நடக்கிறதுக்கு மனம் வேணும். என்னன்னு கேட்டால் அந்த பிறப்பிலேயே சில உணர்வுகள் இருக்கிறது எங்களோட பார்வையில தெரியுது. அந்த மாற்றம் இயல்பா மட்டும் அது மாறாது. ஆனா என்ன பிரச்சனைடா, இப்ப இனவாதம் குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு அது விளங்கல எப்படி என்று உங்களுக்கு தான் தெரியும். வேண்டாம், நான் அங்க இருந்து பார்க்க நேரம் அப்படி தெரியுது. அது சரியா? அப்படி அது சொல்ல முடியாது. திடீரென்று கம்பியல் இனவாதமும் ஒரு சாதியமும் உலகம் முழுக்க அது பெரிய ஒரு நெட்வொர்க் இல்ல, அது பெரிய ஒரு அந்த என்னன்னு சொல்றது ஒரு நோய். உண்மைதான். அந்த நோய் ஒவ்வொருத்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிற நோய். ஆனபடினால மாறுமாண்டு கேட்டா சொல்ல முடியாது. அதுல பெரிய மாற்றத்துக்கான வழிக்குரிய செயல் திட்டம் உள்ள தலைவர்கள் இல்லை எங்கள்கிட்ட. ஒரு தலைவர்களோட உள்ள அமைப்பு இல்லை. என்னன்றது தான் சொன்னாலும் இந்தியாவை குறை சொல்லுறவர்களும் இருக்கிறார், சொல்லாதாக்களும் இருக்கிறார். இப்ப இந்தியா எங்களுக்கு எடுத்து தந்ததையே எங்களால காப்பாற்ற முடியல. வடக்கு கிழக்கு கூட நினைச்சு வச்சிருக்க முடியல. அப்ப நாங்கள் எந்த அளவு தூரத்துல பலமா இருக்கிறோம்ங்கிறது ஒரு திரும்பி ஃபைட் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி வல்லமை இல்லையா? சக்தி வல்லமை உள்ள அமைப்புகள் இல்லை.
அமைப்புகளுக்குள்ளே உடைவு. இப்ப நானும் இளைய அப்துல்லாவும் உண்டா இருந்தா இவர் அது இதுக்குள்ள பெரியாக்கள் ரெண்டு ஒரு சொல்லி எங்களே மட்டம் தட்டிடுவாங்க. ஒரு காலத்துல ஒரு தலைவன் சொன்னா சொல்லிட்டான்னு கதைக்காத ஒரு காலம் இருந்தது. அது மாறிட்டுது. அது இலங்கையில இல்லை, உலகம் முழுக்கவே மாறிட்டுது. அப்ப இனி அந்த உலக மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்க வேணும். சரி, இப்ப நீங்க வந்து இத்தனை வயசு வந்துட்டது, ஒரு நிறைவு வாழ்வு வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று நீங்க நினைக்கிறீர்களா? நிறைவு வாழ்க்கைன்றது என்னன்னு சொல்லல, மனுஷனா பிறந்தா வாழ்க்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்குதான் செய்யுது. அது விட்டு போகாது போல இருக்கு. ஆனால் ஒரு நிறைவுங்கிறது ஒரு கட்டத்தோட நிறைவென்று சொல்லி இங்கே நிறைவா இருக்கக்கூடிய வசதிகள் உள்ள நாடு இல்லை. என்னுடைய வயதுக்கு நான் இப்ப வீட்டுல போய் ஆறுதலா இருக்கணும்னு நினைச்சாலும் வீட்டுல ஆறுதலாக இருக்கக்கூடிய சூழல் எனக்கு இல்லை. காரணம் என்று கேட்டா, விடிய நான் கடைக்கு வராம விட்டேன்டா நோயாளியா போயிடுவேன் 100% எனக்கு தெரியும். அப்ப விட எழும்பி கடைக்கு வெளிக்கிட்டு வர தொழில் நடந்ததோ நடக்கலையோ கடைக்கு வர வேண்டிய ஒரு தேவை எனக்கு இருக்கு. அந்த தேவைதான் என்ன பாதுகாக்கு. அது நீங்க நிறைவு பெற்றுட்டு தான் நிறைவு பெற இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒரு தொழில் ஒரு வியாபாரத்தோடு இருக்கிறதால எங்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதார பிரச்சனைகளை பாதுகாக்கிற ஒரு சூழல் இருக்கிறதால அது ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்றது. அது ஒரு கொடுப்பனர்.